வனமாய் மாற்ற விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். உன்னத பாட்டு 5 கடைசி. உன்னை சிங்கார வனமாய். உன்னத பாட்டு 5 கடைசி. உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் தர விரும்புகிறேன்? உன்னத பாட்டின் புஸ்தகம். மாதுளம் செடிகளும். உன் தோட்டத்திலே மாதுளம் செடிகளும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மாதுளம் செடி. சத்தமா சொல்லுங்களேன். அடுத்து அருமையான கனிமரங்களும். சத்தமா சொல்லுங்க. என்ன மரம் சொல்லுங்க? அருமையான கனிமரம். அப்புறம் மருதோன்றி செடிகளும். மருதோன்றி, நலதம், குங்குமம், வசம்பு, லவங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்போலம், சந்தன விருட்சம், சகலவித கந்தவ செடியும் உள்ள ஒரு சிங்காரவனமா மாத்துறேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஹலோ ஐயா, மளிகை கடை வச்சுக்கிறீங்களே, உங்கள் கடையில் இதெல்லாம் இருக்குதா? உங்கள் கடையில் குங்குமம், அப்புறம் வெள்ளைப்போலம், லவங்கம், சந்தன விருட்சம், தூபவர்க்கெல்லாம் வச்சுக்கிறீங்களா? வெரி எக்ஸ்பென்சிவ். எல்லாம் சொல்லுங்க. மலிவான எண்ணெய் விலையேற பெற்றவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமீன். ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ராக்ரன்ஸ், இதெல்லாம் யூ கேனாட் பை சம்வேர். இந்த கடையில் வாங்க முடியாது. கடைக்காரர் கேளுங்க. ஹலோ, இதெல்லாம் கடையில் இருக்குதாங்களா? குமார், கடையில் இருக்குதா? வெள்ளை போலம் தங்கத்தை விட 13 மடங்கு விலையேற பெற்றது. விருட்சங்கள், அப்புறம் நலதம், அப்புறம் குங்குமம், லவங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்போலம், இதெல்லாம் இட் இஸ் எ வெரி ரேர் திங்ஸ். எல்லாம் சொல்லுங்கள். ஒரு நாள் வரப்போது நான் ரொம்ப ரேராக இருக்க போகிறேன். ஆமீன். என்னை தேடி வருவீங்க, என்னால் பார்க்க முடியாது. நான் சில்லறை இல்லை, நான் ரொம்ப காஸ்ட்லி. சொல்லுங்க. எனக்கு சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். நான் சில்லறை இல்லை. நீ நினைக்கிறீங்க சில்லறை நினைக்கிறீங்க, நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். யூ ஆர் ஹியர், யூ ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. போட்டு சட்டைனால் அல்ல, என்னை ஒருத்தர் நாட்டினார் பார்த்தீங்களா, அதனால் ஐ எம் எக்ஸ்பென்சிவ். நாட் பிகாஸ் த ட்ரெஸ் ஐ எம் வேரிங், பிகாஸ் த ஒன் ஹூ பிளான்டட் மீ. என்னை ஒருத்தர் நாட்டினார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆள், அதனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆமீன். எனக்கு ஒரு ஃபோட்டோ போட்டார். இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். அது எங்கே பிடிச்சாருன்னே தெரியல. எங்கே பிடிச்சிங்க அவர்களது? ஃபேஸ்புக்கில். நீங்கள் சூட்டில் போட்டிங்களா? கேட்டிங்களா? நான் சூட்டு போட்டு எங்கேயுமே பிரசங்கமே பண்ணதில்லை இது வரைக்கும். சூட்டு போட்டு ஒரு சூட்டெல்லாம் எனக்கு போட்டிருக்காரு. பரவாயில்ல, வாழ்க. ரொம்ப அழகாக கூட இருக்குது. அது ஒரு சின்ன திருப்தி. அதான் பார்த்தேன், இந்த சூட்டு நான் இல்லையே இல்லை.